மதுரை மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் கைதான பொன் வசந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வரி முறைகேடு விவகாரத்தில் மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்த் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். உடன் விவரங்களை கேட்டு பெறலாம். தற்பொழுது பொன் வசந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பாக இந்த மருத்துவ பரிசோதனையா முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி வசூல் மோசடி நடைபெற்றது தொடர்பாக மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த முறைகேடாக இந்த விசாரணை இந்த சரியான கோணத்தில் நடைபெறவில்லை என அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படையில் மதுரை சரக டிஐஜி அவர் தலைமையில் இந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த முக்கிய புள்ளிகள் குறிப்பாக இந்த மதுரை மாநகராட்சியில் முறைகேடில் ஈடுபட்ட அரசியல் பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரை மாநகராட்சியின் வரி விதிப்பு குழு தலைவராக இருந்த விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் தலைமறைவாக இருந்த நிலையில் சென்னையில் நேற்று காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். இந்த நிலையில் அவரை வழக்கு விசாரணைக்காக மதுரைக்கு அழைத்து வந்தனர். இன்று காலை நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துவதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்னர் எப்போதும் ஒரு நடைமுறையில் உள்ள நிகழ்வுதான். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நபரை அரசு மருத்துவமனையில் அவரை ஆஜர்படுத்தி அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அரசு மருத்துவர்களின் மருத்துவ சான்றுடன் தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். அந்த நடைமுறைக்காக இன்று காலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்த் காவல்துறையால் அழைத்து வரப்பட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதும் அதே போன்று இசிஜியில் மாறுதலாக இருப்பதாகவும் மருத்துவ பரிசோதனை தெரிய வந்திருக்கிறது. மேலும் பொன் வசந்தும் தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாகவும் எனது உடல்நிலை மிகவும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால் என்னை மருத்துவமனையில் அனுமதித்து எனக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகின்றது. அதன் காரணமாக தற்போது அவர் மருத்துவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு கோணத்தில் பார்த்தோம் என்றால் இவர் இந்த வழக்கில் இருந்து கைது செய்து சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விட்டார். ஆனால் சிறையில் அடைப்பதை தவிர்ப்பதற்காக இவர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு விட்டதாக கூறி மருத்துவர்களிடம் தனது உடல்நிலையை காரணம் காட்டி அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக இது போன்ற நாடகம் நடத்தப்படுகிறதா என்பதும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகின்றது. மருத்துவர்கள் அவருக்கு தொடர் அந்த முதலுதவி சிகிச்சைகள் அளித்து வருகின்றனர். மேலும் அவருக்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவரது உடல்நிலையின் மேலும் அந்த தற்போது நிலை தெரிந்து கொள்வதற்காக அந்த மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்.